உங்க வெண்பா. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா February 17th அன்னைக்கு நம்ம ஸ்பைஸ் அரேனா பெனாங்ல ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் லெஜெண்டரி ஹரிஹரன் அவங்களுடைய லைவ் இன் கான்சர்ட் நடக்க போகுது. ஆமாங்க, ஹலோ கிரியேட்டிவ் ப்ரௌட்லி பிரசன்ஸ் த லெஜெண்டரி ஹரிஹரன் அவங்களுடைய லைவ் இன் கான்சர்ட். அங்க அவங்களுடைய சூப்பரான பாட்டெல்லாம் நம்ம கேட்டு வைப் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நான் அங்க மாசா உங்களுக்காக ஹோஸ்ட் பண்ண போறேன். ஐ காண்ட் வெயிட் கைஸ். சீக்கிரமா டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க, ஃபன் பண்ணலாம். பத்துமலையில் நடந்தேறிய தான்ஸ்ரீ சந்திர விக்னேஸ்வரன் இல்ல திருமணத்தில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். பத்துமலை திருத்தல வளாகம் குட்டி திருவிழாவாக காட்சியளித்தது. மயிகாவின் தேசிய தலைவரின் இல்ல திருமணம் என்பதால் அழைப்பு கிடைத்தவர்களும் கிடைக்காதவர்களும் கூட தங்கள் அபிமான தலைவரின் இல்ல திருமணம் என்பதை அறிந்து திரளாக 10,000க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டனர். தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் சுசிதா புதல்வி தனுசா விஷால் ரூபன் யோகரத்னம் இனிய திருமணம் நேற்று காலையில் பத்துமலையில் மணமகன் மணமகள் இரு வீட்டார் சார்பிலும் உற்றார் உறவினர்கள் மற்றும் பல தலைவர்களின் வருகையில் இனிதே நடைபெற்றது. டத்தோஸ்ரீ மு சரவணன் மற்றும் மயிகா தலைவர்களோடு துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஜஹிட் அமிடி, முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ சப்ரி யாகூப் டத்தின்ஸ்ரீ ரோஷ்மா, தான்ஸ்ரீ ஆர் நடராஜா இன்னும் பல அரசாங்க தலைவர்களும் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் பிரமுகர்களும் ஒருங்கே கலந்து கொண்ட ஒரு கோலாகலமான பிரமாண்டமான திருமணமாக தான்ஸ்ரீ இல்ல திருமணம் இனிதே நடந்தேறியது. 10,000 விருந்தினர்களுக்கு தலை வாழை இலையில் பந்தி வைத்து வருகையாளர்களை இன்முகத்துடன் வரவேற்று உபசரித்த தான்ஸ்ரீயின் இல்ல திருமணம் நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்துவிட்ட ஒரு திருமணமாக போற்றப்படுகிறது.